Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றது சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன் சார், ஒரு விஷயத்தை அடிச்சு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். டிஎம்கே தோக்க போதா ஜெயிக்க போதா அப்படின்றத முடிவு பண்றது தாவேகா தான். எனக்கு தெரிஞ்சுங்க, இப்போ நாட் ராங், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரே ஒரு மனுஷன் தாங்க நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்குனாலும் சொல்றேன். ஏன்னா இப்போ நான் கரூர் டிவிகே பத்தி எனக்கு ஒரு அப்டேட் வேணும்னா நான் ஒரே ஒருத்தர் வீடியோ தான் பார்த்துனே இருக்கணும். ராவுத்தர் இப்ராஹிம் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டதுன்னா மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு அதிருப்தியில் இருக்கிறாங்க. திரு புசியானந்த் அவர் டீம், புசியானந்த் அண்ட் கோ, புசியானந்த் அண்ட் கோன்னு வச்சுப்போம். புசியானந்த் அண்ட் கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபி வச்சிருக்காரு. அவரை மீறி ஒருத்தவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. சோனியா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவ்வளவு கோவமா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நியாயமான விஷயம் தானே சார்? பேட்டி கொடுக்குறாரு, பாஜக இழுத்துரும், அதிமுக இழுத்துரும், நக்கீர். அப்ப நீயே உட்காந்து இருப்பியா ஆட்சியில? ஏன் அவங்க ஜெயிக்க வேணாமா? கூட்டணி தர்மத்தை பத்தி நீ யாரு தகுதி இருக்கா பேசுறதுக்கு? இவங்களா தகுதி இருக்கா? கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறது இவங்களா தகுதியற்றவனுங்க சார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ஊடகத்தின் ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களோட குடும்பத்தினரை வந்து திரு விஜய் அவர்கள் சந்திச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டாகவும் மன்னிப்பு கேட்டதாகவும் சில பேரோட காலில் விழுந்ததாகவும் சொல்றாங்க, தகவல் வருது. இதெல்லாம் அப்படி செஞ்சாலும் அது எப்படி சார் பாக்குறீங்க? அதை இல்லை, இந்த ஒரு விஷயத்த வந்து நான் நேற்றுலேருந்து பேசுகிறேன், பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த துயர சம்பவத்தை தாண்டி இப்போது அவர் செய்திருக்காரு இல்லையா, கூப்பிட்டு பார்த்து பேசி ஆறுதல் சொல்லி காலில் விழுந்ததாக தகவல் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மனிதனாக நடந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை அரசியல் பேசுகிறவன் மனுஷனே கிடையாதுன்றேன். நான் சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே நடந்த இழப்பு, கரூர் சம்பவம் மிக துயரமான சம்பவம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இது போன்ற சம்பவம் நடந்தது கிடையாது. அது 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 மாற்று கருத்தே இல்லை. சிபிஐக்கு வழக்கம் மாற்றியாச்சு. பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் என்ன நடந்தது, என்ன ட்ராமா நடந்தது எல்லாருமே தெரியும். அதை திரும்ப பேசினா போர் அடிச்சிடும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அப்பாற்பட்டு பல பேர் கதறான் இல்லையா, ஏன் கரூருக்கு போல, ஏன் கரூருக்கு போல, ஏன் கரூருக்கு போல, ஏன் இந்த கலர் பேண்ட் போட்டிருக்கேன், ஏன் இந்த கலர் சட்டை போட்டிருக்கேன், ஏன் இந்த கலர் அவன் சொல்லிட்டு போகிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நான் உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னால் என்னை பார்க்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னோட வேலையை, என்னோட கடமையை நான் செஞ்சுட்டே இருக்கணும்னு செய்கிறாங்க தெரியுமா? இதை நீங்கள் எப்படி சார் அரசியலாக பார்ப்பீங்க? இதில் டிபேட்டாக வைக்கிறதும் சரி, கேள்வியாக முன்வைக்கிறதும் சரி, மனிதநேயமற்ற செயல் தான் நான் சொல்லவே முடியும். இது உங்களுக்கும் புரியணும் நான் சொல்றது. இப்போ அவர்னால ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு, சரியா? நான் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், உடனே சேர்த்துட்டு பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா? அந்த வெங்காய கதைகளாம் நான் இங்கே வரல, புரியுதுங்களா? 20 லட்ச ரூபா செஞ்சிருக்காரு. கள்ளச்சாராயம் குடிச்சு நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற செத்து போனவனுக்கு, ஷாக் அடிச்சு செத்தவனுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குற, அந்த மானகட்டத்தனத்தெல்லாம் பண்ணாம உயிரிழந்தவளுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்தது இல்லாமல் மாதம் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாயும் மருத்துவ செலவு, படிப்பு செலவு, கல்யாண செலவு, சாகர வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறேன் சார், காலில் விழுந்து ஒரு கில்ட்டா, அதாவது மனிதனாக நடந்துக்கிறார் சார். ரொம்ப சிம்பிள், மனித நேயத்துடன் மனிதாபிமானத்துடன் அதை வந்து அப்படி ஹேண்டில் பண்றாரு. அரசியலாகலாம். அதனாலதான் கேமரா, இதே கேமரா உள்ள நம்ம ப்ரெஸ் விட்டுனா என்ன ஆயிருக்கும், டிராமா பண்றான், அரசியல் பண்றாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் நாயகன் விருது பெற்று யார் வென்றிருக்காங்க உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த போட்டிக்கு வந்து இவர் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அந்த போட்டியில எப்பவுமே அவரே இருக்கட்டும். ஆஸ்கர் நாயகன் ஒருத்தர் போதும் தமிழ்நாட்டுக்கு, 10 ஆஸ்கர் நாயகன் நமக்கு வேண்டாம். இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்போ வந்திருக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப இதை நம்ம உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீடியாலாம் கவர் பண்ணோம், கவர் பண்ணி போட்டோ இருக்கும், இதை பத்தியா நடிகரா பத்தியா, இந்த கண்ணில் தண்ணி வர பத்தியா, இது ஒரு பேசும் பொருளா ஆயிடும் அடுத்த ஒரு 10 நாளைக்கு. அதனாலதான் மீடியாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க நினைச்சு பாருங்க சார், ரொம்ப சிம்பிள் சார். மீடியாவே இல்லாத ஒரு இடத்துல, சரியா, ஒரு மனுஷன் காலில் விழுறாரு அப்படின்னா என்ன மனநிலை அவருக்கு இருக்கும்? இப்போ இவங்க போய் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஓட்டா இதை கன்வெர்ட் பண்ண, வெளியில போய் சொல்லி இது எவ்வளவு ஓட்டா கன்வெர்ட் ஆகும்? ஒருவேளை கேமராலாம் இருந்து மீடியாவோட இருந்து காலில் விழுந்தா இது நடிப்புன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களா சார்? சொன்னாலும் சொல்லுவாங்க கிடையாது சார், சொல்லுவான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணும் சார்? நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகா வெர்சஸ் டிஎம்கே
அப்படின்றது சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன் சார், ஒரு விஷயத்தை அடிச்சு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். டிஎம்கே தோக்க போதா ஜெயிக்க போதா அப்படின்றத முடிவு பண்றது தாவேகா தான். இந்த ஸ்டாண்டை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. தாவேகா வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பாயிண்ட் நீங்க வந்து கேமே மாத்துங்க. திமுக வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போறது தாவேகா. நீ கோல் போஸ்டே மாத்து. சும்மா அதாவது சார், அதாவது நான் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சொல்லிடுறேன் சார், இந்த விஷயத்த நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதிரியை காலி பண்ணணும். பிராக்டிக்கலா பேசுவோம். இன்றைக்கு இருக்கும் அரசியல் சூழலுக்கு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஜெயிப்பது என்பது சாத்தியக்கூறு அல்ல. இன்றைக்கு இருக்கும் அரசியல் சூழலை பத்தி நான் பேசலாம், பிராக்டிக்கலா பேசலாம். ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டோட விஷயம் வந்து எங்க வெளிப்படையா தெரியும் அப்படின்னா, நம்ம ஜோசியம் பார்க்க கூடாது, ஃபேக்ட்ஸ் பேசணும். ஜோசியம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது. அது என்னோட நம்பிக்கை. நான் ஜோசியம் சொல்ல விரும்பல, நான் அது கிளீனா சொல்லிடுறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க பவருக்கு வரணும், பவர் பாலிடிக்ஸ் நீங்க பண்ணணும், கன்வர்ஷன்ஸ் வரணும், எம்எல்ஏஸ் வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற பட்சத்துல யூ ஹாவ் டு வின் த ரேஸ். அப்படின்னா நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஆக வேண்டும். திமுக என்ற அரக்கனிடம் இருந்து தமிழ்நாட்டை நீங்கள் உண்மையாகவே காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வச்சா மட்டும்தான் சார் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லனா எப்படி சார், ஒரு வேலை வைக்கல சார், தனியா இருக்கா சார், தனியா இருக்கிற அப்படின்னா 15 முதல் 20% ஓட்டை வந்து திரு விஜய் அவர்கள் கண்டிப்பா வாங்குவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அடுத்த 5 வருடம் இவங்களோட எதிர்த்து அரசியல் பண்ணி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நெருக்கடி, ஏகப்பட்ட நெருக்கடி கொடுப்பாங்களே சார், பயங்கரமா கொடுப்பாங்க சார். நீ சமாளிக்க முடியுமா? அந்த அளவு கட்டமைப்பு இருக்கா? எல்லாம் ஓகேவா இருக்கா சார்? நீ கட்டமைப்புன்னு நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். தாவேகாக்கு ஆதரவா பல பேர் தன்னெழுச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்களே சார். அப்ப அவங்களுக்குலாம் வந்து போதிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேது. அவங்களுக்கு ஒரு கட்சியில் ஒரு பதவி கொடுத்தாதான் என்ன, அப்படி கொடுத்தாதானே தொண்டர்களும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வீரியமா வந்து செயல்படுவாங்க. கரெக்டான கேள்வியை வந்து நீங்க முன் வச்சிருக்கீங்க, கரெக்டான டைம்ல கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன், சரிங்களா? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்புன்னு வச்சுப்போம், சரிங்களா? கரூர் சம்பவத்துக்கு முன்பு டிவிகே சார்ந்து பல பேர் நேர்காணல் கொடுத்தாங்க, யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது, நிறைய பரபரப்பான டிபேட் ஷோல கலந்துக்கிட்டாங்க, எல்லாமே இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க யாரையுமே காணோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. இதுல வந்து மறுப்பே கிடையாது. சோ இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப அவங்க தரப்பு நியாயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏதாவது பேசி அது பேக் ஃபயர் ஆக போது, கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த கருத்தை முன்வைப்பாங்க. இதெல்லாம் முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, இப்ப நாட் ராங், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரே ஒரு மனுஷன் தாங்க, நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கனால சொல்றேன். ஏன்னா இப்ப நான் கரூர் டிவிகே பத்தி எனக்கு ஒரு அப்டேட் வேணும்னா நான் ஒரே ஒருத்தர் வீடியோ தான் பார்த்துனே இருக்கணும். ராவுத்தர் இப்ராஹிம் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். நான் நிறைய டிபேட் நான் பண்ணிருக்கேன் அவர் கூட, என்னோட நண்பர் அவரு. இது நான் மிகையா சொல்லல, ஃபேக்ட் சொல்றேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட விஷயத்தை பேசின ஒரே ஆளு அந்த மனுஷன். கண்டிப்பா சார், அங்க இருக்கிற முன்னணி தலைவர்களே பல பேர் காணாம போயிட்டாங்க சார். அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. உண்மை, தலைவர் இல்ல, முதற்கட்ட தலைவர்கள் இல்ல. சரி, அப்போ அதுக்கடுத்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் போட்டாங்க, நம்ம லைலா மணியா இருக்கட்டும், பேரை குறிப்பிட்டே சொல்லாம நம்ம தம்பிகள்லாம் இருக்காங்க, காண போயிட்டாங்களே சார். இல்லையே இப்போ ரைட், ஓகே, இப்போ நம்மளுக்கு இவரு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மொத்தம் இவர் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. தாவேகாவோட அப்டேட்டை வந்து நான் இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் நான் கேள்விப்பட்டேங்க. என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து பிரேக் பண்றேங்க இதை, ஓகேவா? திரு புசி ஆனந்த் அவர்கள், ஓகே சரியா, இந்த மாதிரி சங்கடமான நேரத்தில் யாரும் வெளிப்படையாக பேசாத சூழ்நிலையில் தாவேகாவை சப்போர்ட் பண்ணியும் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணியும் உள்ளதை உள்ளபடி பேசி மக்களோட ஆதரவை பெற்று உங்களுக்காக ஒருத்தர் ப்ரொபகாண்டா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுவா இருந்தா வெளில இருந்தே பாத்துக்கோங்க, நீங்க வந்து கட்சிக்கு வந்து உங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க சார். இது வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தல சார், தாவேகா தொண்டரே வந்து வெறுப்பாயிருவான் சார் இப்படி பண்ணும்போது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த விர்ச்சுவல் வாரிஸ் தம்பிங்க வந்து உள்ள போய் கமெண்ட் பண்றாங்க. அதை சொன்னதே யாரு? தளபதி விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயுமே விர்ச்சுவல் வாரிஸ் பார்த்துப்பாங்க, நீங்க சோர்வடைய கூடாது, நீங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த 15-20 நாட்களா எவ்வளவு சப்போர்ட்டிவா எவ்வளவு விஷயங்களை பேசி அது எவ்வளவு பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எதுவா தான் முன்னாடி நிக்கிறானுங்கல்ல, கைது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல இருந்து இவர் தைரியமா வந்து பேசிட்டு இருப்பாரு சார். ஏங்க இன்னொன்னுங்க, இவரு மேல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்குது. ஓகே, தாவேகா சார்பா பேசி ஒரு வழக்கு இருக்கு. ஆனா அதுக்கு வந்து தாவேகா தான் சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி விஜய் அவர்கள் அவர் கூட ஒரு 4 பேர் 5 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற யாரையுமே டெவலப் ஆகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இருக்கிறது
தாவேகாவுக்கு ஒரு மிக பெரிய மைனஸ். இன்னைக்கு நான் அதை குறிப்பிட்டுறேன். சரிங்களா? பொதுக்குழு ஒண்ணு ஏதோ அறிவிக்கிறாங்களா, அதுவும் இப்போ அறிவிப்பு வந்திருக்கு. பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டுறாங்க, அவசர கூட்டம் கூட்டுறாங்க இப்போ அடுத்த வாரத்துல. சரிங்களா? விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். முக்கிய மாற்றங்கள் பதவி மேபி வந்து கட்டமைப்பு மாற்றங்கள் இருக்கலாம், இல்ல பதவி ஏதாவது புதுசா இது பண்ணலாம். நிச்சயமாக சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரை போல, இவருன்னு கிடையாது, இவரை போல இந்த சூழலில் தாவேகாவுக்கு உண்மையாகவே நின்று இவங்கெல்லாம் பேசினாங்களா, உண்மையை பேசினாங்களா, அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, எப்படி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் சார். நான் ஏன் சொல்றேன், இவர் கிடையாது, இவரை போல. இவருக்குன்னு நம்ம பேசலாம், இவரை போல உள்ள எல்லாரும் பலர் இருக்காங்க. 7 பேரை மட்டும் நீ கூடயே வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்ல முடியாது. மேபி அவரு நாலேஜ் கூட போகாம இருக்கலாம், அவரு காதுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கலாம். நம்ம தலைவர் விஜயை பத்தி நம்ம இங்க பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. டிஜிட்டல் வாரியர்ஸும் தெளிவா இருக்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸும் தெளிவா இருக்காங்க, விஜயும் தெளிவா இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க, ஒரு 7 பேர் 5 பேர் இருக்காங்க பாருங்க. அது நான் சொல்றேன், திரும்பவும் திமுக பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகே, நான் சொல்றேன், இங்க வந்து குடும்ப வாரிசு, இங்க 5 பேர் வாரிசு, இவங்க இந்த 5 பேர் தான் வாரிசு. அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. பெரிய வித்தியாசம் இங்க குடும்ப அரசியல் ஆயிடும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வாரிசு, இவங்க தான் அரசியல் பண்றவங்க மாதிரி ஒரு பேர் வந்துடும் சார். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டதுன்னா மாவட்ட செயலாளர் முத கொண்டு அதிருப்தியில இருக்கிறாங்க. திரு புசியானந்த் அவர் டீம், புசியானந்த் அண்ட் கோ, புசியானந்த் அண்ட் கோன்னு வச்சுப்போம். புசியானந்த் அண்ட் கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபி வச்சிருக்காரு. அவரை மீறி ஒருத்தவங்க இது ஒருத்தவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. சோனியா அருண்குமார், சோனியா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. 2.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க ட்விட்டர்ல, எக்ஸ் தளத்துல. அவ்வளவு கோபமா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நியாயமான விஷயம் தானே சார்? கண்டிப்பா சார். அதாவது நீங்க வந்து 7 பேரை வச்சு 8 பேரை வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா அடுத்த திமுகவை தான் இது போய் நிக்கும். நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு விவரமா. கம்மிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் முடிவு பண்ண வேண்டியது 2 விஷயம் சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பேஸ் பண்ணி போறாரா, இல்ல சீட்டு பேஸ் பண்ணி போறாரா. 2 பாயிண்ட் தான், ஓட்டா சீட்டா. ஓகே, உங்களுக்கு ஓட் பாலிடிக்ஸ் நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இப்ப வச்சிருக்கிற அந்த 5 பேரை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வெளியே புது எலெக்ஷன் வரைக்கும் கூட தாண்டாதா சார்? கஷ்டம் சார். சார் கஷ்டம் சார். அதாவது நீ கரூர் நிகழ்வு அங்க இருக்க மக்கள் இங்க கூட்டு வந்து பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. நீங்க நான் பார்த்தேன் சார். உண்மையாவே நான் ஐயோ நல்லபடியா வந்துட்டு நல்லபடியா போயிடணும், எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா நீ உருவாயிடுச்சுல்ல உங்க சப்போர்ட்டர்ஸ் மத்தியில. விஜயனுக்கு எது பண்ணாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, ஒரு பயத்தை உருவாக்கிட்டானுங்களே. ஆனா அவர் அசர்ல இருந்தாலும் வெளியில பேச்சு எப்படி இருக்குது, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது வந்துருமோ. அப்போ வந்து அந்த அரசியல் களம் இருக்கு இல்லையா, இவர் எதிர்த்து ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, அது ரொம்ப ஹெவியா இருக்கு சார். நீ மோதுறது வந்து பார்த்தனா ஒரு மானங்கட்ட எதையும் துணிந்து செய்யக்கூடிய, அதாவது ஒரு அரக்கன், அரசியல் அரக்கன். அதை வாட்டர் மெலன் ஸ்டார் சொல்லுவார்ல, நடிப்பு அரக்கன்ற மாதிரி அரசியல் அரக்கன் இவனுங்க, புரியுதா? அந்த மாதிரி ஒரு அரக்கன் கூட நம்ம போட்டியிடும் போது எதற்கும் துணிந்தவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள், எதையும் யோசிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கூட நீ ஃபைட் பண்றனா அதுக்கு ஈக்குவலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு டீமை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நம்ம குறிப்பிட்டது போல திரு ராவுத்தர் இப்ராஹிம் போல பல பேர் இருக்காங்க. இவர் வந்து போக்கஸ்டா இருக்கிறாரு, வெளியில போக்கஸ் ஆகாம ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல பேர் இருக்கிறான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல கூட. அவங்களையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா அவங்களுக்கு உரிய மரியாதை நீங்க கொடுக்கணும். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு நெல் சம்பந்தமா. நெல், அதாவது டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் கனமழை பெஞ்சு நெல்லாம் வந்து பாதிப்பாயிருச்சு. கவர்மெண்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், திமுக ஆட்சியாளர்கள் வந்து விரைவில் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு பெரிய அறிக்கை விட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு சார். அடுத்து அவர் இப்போ என்னன்னா கூப்பிட்டு பேசிட்டாரு. அவர் ஒரு மனிதனாக எப்படி செயல்படணுமோ, யாரை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் பண்ணணுமோ, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ, யார் காலில் விழணுமோ அதை நான் பண்ணிட்டேன். அடுத்த கட்டமாக நான் அரசியல் சந்திக்கிறேன். ஓகே, 1 மந்த் கேப்ல இப்போ அரசியல் சந்திக்கிறேன். இதை ஓகே நான் பாத்துக்கிறேன். இதுக்கான தவறு யாரு சரி யாருன்னு அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சார். கரூர் சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லிடுறேங்க, நான் அடிச்ச ஆணித்தரமா சொல்றேன். சரி, கரூர் சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு விஜய் மீது குற்றம் சாட்டவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அவரை சொல்ல முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, விஜய் மீது மக்கள் அதிருப்தி இருக்கார்கள் அப்படின்றத நீ எப்ப கண்டுபிடிப்போம், நம்ம எப்ப தெரிஞ்சுப்போம், வெளிப்படையா உண்மையா ஃபேக்சுவலா நம்ம பேசணும் அப்படின்னா எப்ப சார் கண்டுபிடிப்போம்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க சொல்லுங்க, எப்ப நம்ம தெரிஞ்சு, அதாவது 100% அவர் மேல கரெக்ட் இல்ல தப்பு இல்லப்பா, நம்ம எப்போ வந்து ஒரு ஊர்ஜிதமான ஒரு முடிவு வருவோம்? நீங்க சொல்லுங்களேன், ஒரு ஐடியா சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு விசாரணை போனதுக்கு அப்புறம் 2026 தேர்தல் 2026 தேர்தலில் சார்
மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்காம அவர் ஓட்டு பர்சன்டேஜ் 4%, 5%, 10% ஒண்ணுமே இல்ல, தோத்து போயிட்டாரு, படும் தோல்வி, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு மட்டமான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்போ நம்ம பேசலாம் சார். கரூர் சம்பவம் தான் இதுக்கு காரணம். ஏன்னா மக்கள் முடிவே மகேஷனோட முடிவு சார். இருக்காங்க. நீங்க நானு ஜட்ஜ் எல்லாம் கூட கிடையாது சார். பாதிக்கப்பட்ட குடும்பமே வந்து சொல்றாங்க விஜய் மேல பெருசா தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது இப்போ லேட்டஸ்டா அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த சவுத் ஃபர்ஸ்டா ஆக்சுவலி ஒரு ஆங்கில நாளிதழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ் சவுத் ஃபர்ஸ்ட்னு ஒரு ஆங்கில நாளிதழ் வந்து நேற்று நான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். ஓகே, அந்த இன்டர்வியூ நான் சொல்கிறேன் சார், இந்நேரம் வந்து இந்த குடும்பத்தை மொத்தமாக இவங்க கூட்டிட்டு வந்து தாவைக்கன் அவர் பார்த்து இங்கே அனுப்புறதுல ஏதாவது ஒரு செட்டிங்கை போட்டு திமுகவினர், அப்போ இந்த சம்பவம் வெளியே வரல சார், உண்மையாவே வரல, ஏதாவது ஒரு செட்டிங்கை போட்டு எங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, எங்களை கம்பல் பண்ணி காசு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு இந்நேரம் பிளான் பண்ணிட்டு அந்த ஏதாவது ஒரு வீட்டு வாசல திமுக படுத்து கிடப்பான்னு சத்தியமா சொன்னா நான் வேணா ஒரு அனுப்புற பர்சனா லிங்க் செக் பண்ணி பாருங்க. நேற்று நான் ஒரு இன்டர்வியூல சொல்றேன், நைட்டு வீட்டுக்கு போய் பார்க்கிங்ல காரை விட்டு நாலு போதுல பிரேக்கிங் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தெரியாம கூட்டு போயிட்டா 7 லட்சம் பணம் திரும்ப. சத்தியமா சார், நான் ஒன்று சொல்றேன் சார், இவ்வளவுதான். எந்த அளவு நாங்க வந்து ரீட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க திமுக மானங்கட்டவனுங்கள. அதாவது நான் என்ன கேட்கறேன்னா சார், லாஜிக்கலா வருவோம் சார், 20 லட்சம் பணம் உனக்கு எப்போ வந்தது? கொடுத்துட்டாங்களே, அப்பவே கொடுத்துட்டாங்க. ஒரு 10 நாள் இருக்குமா? ஆமா, தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தாங்க. வந்துருமா? எப்படி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பண்டிகை எல்லாம் கொண்டாட முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் பணத்தை கொடுத்து அது ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் ஜாலியா இருந்தோனியா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லல சார், நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒருத்தர் குற்றம் சொல்லியிருக்காரு, 30 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசினாங்க திமுக காரங்க, எங்க எல்லாருக்கிட்டையுமே மிரட்டினாங்க, எங்களை கூட்டு வந்த வண்டி டிரைவரையுமே மிரட்டினாங்கன்னு சொல்ல ஒரு ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கு. இதே லேடி பேசினவங்க, அதாவது செய்தியாளர் வந்து அந்த ஒரு 10-14 மணி கேட்குறாங்க, கேட்கும்போது எனக்கு விஜய் மேலே எந்த வருத்தமும் கிடையாதுங்க, அவர் என்னங்க பண்ணுவார் பாவங்க, அவர் எதுவுமே சொல்லலைங்க, அவர் வந்து பார்க்குற எப்போ வந்து தெளிவாக சொல்கிறாங்க, கோர்ட்டு தீர்ப்புலாம் வரட்டும், கோர்ட்டு முடிவுலாம் வரட்டும், ஆனால் அவங்கள வந்து பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். வீடியோ கால் இதை பேசுறதா சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நான் வந்து உங்களை ஆதரவு தெரிவிக்கணும் அவர் உங்ககிட்டயே சொன்னார், அது நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த இடத்துல. 20 லட்ச ரூபா அப்போ வாங்கிட்டு எப்படி சார் 10 நாள் கழிச்சு இங்கே இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே கரெக்டாக அங்கே வந்து பார்த்தா அப்படின்னா நீ வந்து பேட்டி கொடுக்குற 20 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணாம் திரும்பி கொடுத்துறேன், இவங்களாம் என்ன பண்ணுங்க அந்த காசை வச்சுன்னு? எப்போ வந்தோடனே காசு கொடுத்துட வேண்டிய காசு திரும்ப. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திரும்ப விஜய் இங்கே வந்து தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அவங்க கோரிக்கை நியாயமானதாக கூட இருக்கட்டும் சார், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பணத்தை திரும்பி கொடுத்தேன்னு சொல்லல, 10 நாளாக பண்ண பணத்தை வச்சுன்னு சொல்லு, நியாயமான கேள்வி தானே இது. 10 நாளாக பணத்தை வச்சு என்ன பண்ணுன்னு அப்போ எனக்கு அதுதான் சார் புரியல. எனக்கு என் கூட ஏற்பட்ட கேள்வி அது. நீ சொல்றது எல்லாமே ஓகேவா கூட இருக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே உங்க உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா பப்ளிக் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை எப்படி வேணாலும் மாட்டி படைக்க முடியும், சரியா? இவங்களாம் ஒரு அபாண்டமான ஒரு சக்திங்க இவங்களாம், அதனால அவங்கள விட்டுருவோம். ஆனா என் கேள்வி என்னன்னா, நீங்க முன்வைக்கிற விஷயம் நான் பணத்தை திரும்பி கொடுக்குறேன் இப்ப பாட்டு இப்போ பப்ளிக் ஃபுல்லா உங்களோட நியூஸ் தான் வருது இல்ல, 10 நாளா அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திரும்ப அனுப்பாம? கரெக்டா இந்த நிகழ்வு நடக்கும், நிகழ்வு நடந்து எல்லாம் ரிட்டர்ன்ல போவாங்க. இதை ஏன் பிரேக்கிங்கா வெளியிடுறாங்கன்னா சார், நான் சொல்றேன், இன்னைக்கு மகாபலிபுரத்துல பார்த்த விஷயம் அடுத்த 4 நாள் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா அதான் சார் ஓடிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? விஜயோட தம்ப்நெயில் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும், விஜயோட சப்ஜெக்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். உடனே இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணி நம்ம எந்த மேட்டரை உள்ள கொண்டு வர முடியும்? இதை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த இஷ்யூ 200% தான் சார் காரணம். சார் நான் தான் சொல்றேனே சார், இந்த நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் தெளிவா சொல்றேன். திமுக காரன் ஏதாவது ஒரு வாசல்ல பட்டுன்னு இருப்பான், திமுக காரன் நினைச்சு எவனும் கதவு திறக்காம இருப்பானுங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவானுங்க நான் சொல்றேன். இந்த மேட்டர் நடக்குது இப்போவும் நான் சொல்றேன். காரணம் இதுதான், கிளீன் பிளான் சார். அதெல்லாம் ரொம்ப தெளிவு சார். சார் இந்த மாதிரி வந்து சீப்பா அரசியல் பண்றதுலாம் அவங்கள விட ஆளே கிடையாது சார். இன்னைக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு பக்கா பண்ணுவாங்க, இதெல்லாம் தெளிவா பண்ணுவாங்க. இதை ஃபுல்லா வைரல் ஆயிடும், ரிலீஸ் பண்ணி இந்த மேட்டர் இப்போ ரிலீஸ் பண்ணு சார். நீங்க புரிஞ்சுக்கோங்க சார், இது நேத்து பண்ணிருக்கலாம், முந்தா நேத்து பண்ணிருக்கலாமே, எப்படா பண்ணிருக்கலாமே. அதெல்லாம் கரெக்டா இந்த சம்பவம் முடிஞ்சு எல்லாமே பிளாஷ் ஆகும்போது நீ வெளில விடுவியா? லாஜிக் இல்லையே, லாஜிக்கே கிடையாது சார். அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு மத்தியில ஓட்டை பேஸ் பண்ணி 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? தாவைக்கா ரொம்ப கஷ்டம். அவங்க தான் அதை சிந்திச்சுக்கணும். இப்போ அவங்க தான் சிந்திக்கணும். அவங்க தான் சார் ஓட்டு பேஸ் பண்ணி போகிறா, சீட் பேஸ் பண்ணி போகிறா, அதாவது பவருக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க போறா சார். இன்னொன்று சார், நம்ம இந்த கூட்டணி பற்றி சொல்லுவோம் சார், இது எப்படி சார் போய் சார் கொள்கை முரண்பாடு சார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அதாவது எலெக்ஷன் வந்துட்டா
எலெக்ஷன் டைம்ல கூடுற அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்கும் கொள்கைக்கும் எப்பவுமே சம்மதமே இருக்காது. அப்படி பார்த்தா திமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது இல்ல. மதிமுக யாரு சார்? சார் மதிமுக வந்து திமுகவுக்கு மாற்றாக உருவான ஒரு கட்சி சார். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், மக்களுக்கு புரியுற மாதிரி நம்ம தான் சார் புரிய வைக்கணும். பார்க்குற மக்கள் வந்து யோசிக்கணும். அது எப்படி நீ எல்லார் கூடயும் எல்லா அயோக்கிய பையிலையும் ஒன்னா வச்சுப்ப, நீ ஜெயிச்சுட்டு எல்லார் வாயிலையும் விழுந்து நீ நாசம் குடும்பம் நீ உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். ஆனா எதிர்க்க இருக்கவங்க ஏதாவது ஒரு கூட்டணி பத்தி போயிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோ, ஐயோ போயிடுவாங்களோ, அந்த பீட்டர் அல்போன்ஸ் வாயில வைத்து சார் வச்சுக்கிறாரு, அவரு பேட்டி கொடுக்குறாரு, பாஜக இழுத்துரும் அதிமுக இழுத்துரும் நக்கீர். அப்ப நீயே உட்காந்து இருப்பிய ஆட்சியில? ஏன் அவங்க ஜெயிக்க வேணாமா? கூட்டணி தர்மத்தை பத்தி நீ யாரு தகுதி இருக்கா பேசுறதுக்கு? இவங்கெல்லாம் தகுதி இருக்கா கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறது? இவங்க தகுதியற்றவனுங்க சார். தமிழர்களை கொன்னு குமிச்சானுங்க, போய் கை கொடுத்துட்டு வர நீ ராஜபக்சே கேட்டா பொய். எனக்கு இழுத்து கொடுத்தாரு, அவர் இழுத்து நட்டினாரு, நீ தான் போய் அங்க நொட்டுறன்னு வீடியோ இருக்குது என்கிட்ட காமிக்குவான். நானே கடுப்பாகுது சார் இந்த மாதிரிலாம் பொய் பேசும்போது. மக்கள் நான் முட்டாளா? லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து, சிறு பிள்ளைகளை கொன்று குவித்து போய் மரியாதை செலுத்தி வர மானம் கட்டவனுங்க. திருமாவளவன் கூட போயிருந்தாரு. அவன் தான் சொல்றேன், போய் மரியாதை போய் கையை கூட அது போய் சார் நீங்க எதையாவது பண்ணிட்டு போங்க சரியா? ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னா, அப்பட்டமா போய் பேசுறாரு சார், அப்பட்டமா போய் பேசுறாரு சார். அவர் அமைவன் வேற சொல்றீங்க, தலைவர் சார். சார் நீங்க பீப் போட்டுக்கோங்க சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க பார்ப்போம் அடி கொஞ்சம் கம்மியா வந்துச்சு போல இருக்குது, பச்சை பச்சையா பேசுறது நான் காமிக்குவா உங்களுக்கு வீடியோ, மரியாதைலாம் பேசுறது 1000 விஷயம் நான் காமிக்குவா சார்? தவறுன்றேன். அதாவது எங்க வந்து நம்ம உணர்வு பூர்வமா எமோஷன் ஆகுது அப்படின்னா, பிஞ்சு குழந்தைகளை கொன்று குவித்த ஓகேவா அந்த கொடூர அரக்கனை நீங்க போய் பாக்குறீங்க, போய் பார்த்து தொலைங்க சரியா? இப்ப யாராவது கேட்டாங்களா நீ கை குத்தியா இல்ல அவர் கை குத்தாருன்னு சொல்லிட்டு? யாராவது பாக்குறதே தப்புன்றீங்களா? பாக்குறதே முதல் துரோகம் தானே சார் அது. சார் அதை நிப்பாட்டதான் சார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா தலையில ஒன்று காலில் ஒன்று வச்சுன்னு படுத்துருந்தார். ஏர் கூலரை பத்தி சொல்றேன் சார். தலையில ஒரு ஏர் கூலர், காலில் ஒரு ஏர் கூலர், 2 ஏர் கூலர் வச்சுன்னு உட்காந்துருந்தாரா இல்லையா சார்? சொல்லுங்க சார். உண்ணாவிரதம் இருந்தார். அதுதான் இருந்தாரு. அப்ப நீங்க போய் பார்த்து கை கொடுக்குறீங்க, நீங்க தான் சார் போய் கொடுக்குறீங்க. அப்புறம் என்ன சார் வந்து மாண்புமிகு தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவர்களே இப்படி பச்சையா போய் சொல்றீங்களே, அவரோட இழுத்து கொடுத்தாருன்றாரு வீடியோ இருக்கு சார். சார் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க பாருங்க சார், அவர் பண்றது எதுவுமே மக்கள் ஏத்துக்கக்கூடியதாகவும் இல்லை. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. திமுகவே அதிருப்தி தான் சார் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அவர் செயல்பாடுகளா சொல்றேன், தொடர்ந்து அவர் செயல்பாடுகள் நான் சொல்றேன். நான் எனிவேஸ் நான் கூட்டணி நான் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் போது அப்படின்னா சார் பெருசா வந்து பாத்தீங்கன்னா தாவேகா பாஜக அதுக்கப்புறம் அதிமுக தேச துரோகம் பண்ணிட்டாங்க சார் கூட்டணி அமைக்காம இருக்கிறதுக்கு. நீங்க சொல்லுங்க சார், இவ்வளவு பெரிய காரியங்கள் இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? இவங்க பண்றதுலாம் துரோகம் சார். இந்த மாதிரி துரோகத்தை செஞ்சுட்டு அவங்களாம் ஒன்னா இருந்து அவங்கள ஆள்றாங்க பட்சத்தில் அப்பேற்பட்ட துரோகத்துல அவங்களும் தாவேகாவும் பாஜகவும் அப்படி ஒன்றும் பெருசா பண்ணிடலையேங்க சார். ஒரு சைடு கூட்டணி அமைச்சா கூட அது மக்கள் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா. என் கேள்வி என்னன்னா, 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இவங்க செஞ்ச திட்டங்களை வச்சு ஏன் ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் அதாவது ஒரு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஸ்டாலின் அவர்களை, முதல்வர் அவர்களை. ஓகே சார் நீங்க செஞ்ச திட்டங்கள்ல ஒரு 4 திட்டங்களை சிறப்பா சொல்லுங்க சார் அப்படின்னாரு. சரியா? ஃபர்ஸ்ட் யூஸ்வலா வருது என்ன? பஸ். ஓகேவா? 2வது உரிமை தொகை மகளிர். 3வது தேர்றாரு. டேய் சொல்றா கேக்குறானுடா, சொல்றா டேய் சொல்றா. பையன் பக்கத்துல இருந்து அதை சொல்லு. இவ்வளவுதான் இந்த கேள்வி, இவ்வளவுதான். இதுக்கு மேல பதிலே தேவை கிடையாது சார். செஞ்சார்ல நம்மளுக்கு 540 நோட்டுறானுங்கல்ல, இவ்வளவுதான் நோட்டினானுங்க நம்மளுக்கு. சொல்றாங்களே சார் 90% நிறைவேற்ற. இந்த நெல் மேட்டர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இவங்க என்ன நினைச்சானுங்க, நெல்மணிகளை மண்டையக மயிர் நினைச்சானு போடுது. எப்போ வேணாலும் வெட்டலாம், எப்போ வேணாலும் ஓட்டலாம்னு சொல்லிட்டு. அது எப்போ வேணாலும் வெட்டவும் முடியாது, எப்போ ஒட்டவும் முடியாது. கரெக்டான நேரத்தில். அதனால மற்றவங்க தலைவர்கள் டோப்பா மாதிரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது டோப்பா கிடையாது. நெல்மணிகள் கரெக்டான நேரத்தில் போய் எடுக்கணும், கரெக்டான நேரத்தில் கொள்முதல் பண்ணணும். சரியா? இவங்க இப்படிதான் சார் பாக்குறாங்க. நெல்மணி மேட்டரை பொறுத்த அளவுக்கு நான் சொன்னதான் இவங்களுக்கு, நான் சொன்ன இப்ப வார்த்தை தான் அதிகபட்சமான ஒரு விளக்கம் திமுகவுக்கு. நெல்மணிகள்லாம் மண்டல மயிர் மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. திரும்பவும் நான் பதிவு பண்றேன், எப்ப வேணாலும் வெட்டலாம், எப்ப வேணாலும் ஒட்டலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீனிங்க கிடையாது சார். ஏழை விவசாயிகள்
நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் சார், எவ்வளோ பெரிய நெகட்டிவ் தெரியுமா சார், எவ்வளோ பாதிப்பு தெரியுமா சார், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரத்த கண்ணீர் சார் தான் சார் வரல. அதை திரு எடப்பாடி அவர்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக போய் அதை அட்ரஸ் பண்ணார். உண்மையாகவே அதை பாராட்டணும் அவரை. உதயநிதியும் போனார் சார். சார் அவர் அங்கே மட்டுமா சார் அவர் ஆய்வு பண்ணார் சார். சார் அதாவது மிட் நைட் மசாலா மாதிரி அவர் எப்போவுமே மிட் நைட்லேயே எல்லா இடத்துக்கும் ரவுண்ட்ஸ் போயிட்டு அவர் கடமைகளை முடிச்சுட்டு, அதாவது இரவு டின்னரை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு நல்ல ஷார்ட்ஸு போட்டுன்னு அப்படியே வராரு சார். இது எப்போ பார்க்க வேண்டிய விஷயம் சார்? என்ன சார் நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்க? ஆய்வுக்கு போக வேண்டியவரா சார் இப்போ அவரு? அது அவர் இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தடுத்திருக்கணும். அவங்களுக்கு ஷெட்டு போட்டு அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. நான் என்ன திமுக இருக்கவங்களாம் அவங்க அரிசி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து வந்து ரோட்டில் வச்சு டெய்லி அங்கே திரும்பி சமைக்கிறாங்களா வீட்டில்? சார் அவங்க வீட்டு மளிகை சாமான் எங்கே சார் இருக்கிறாங்க? வீட்டில் இருக்க ஏன் இருக்கிற ரோட்டில் வை, மழை வெயிலாம் அடிக்கிட்டோம், திரும்ப அங்கே திரும்ப வச்சு சாப்பிட்டு ஆக்கு போ. கடுப்பாகவும் ஆகாதா நான் கேட்குறது? பண்ண முடியுமா? நாசமாயிருந்தேன். அப்புறம் உங்கள் வீட்டு பொருள்லாம் எத்தனை பத்திரமா கிச்சனில் வச்சு அலமாரியில் விவசாயம் பண்ணலாம் ரோட்டில் விடுவியா நீ? பார்த்தீங்களா அந்த வீடியோவை எங்கே இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பொருள்லாம்? அப்புறம் சார் கடுப்பாகுது சார். அநியாயம் அக்கிரமம் பண்றது எல்லாமே மக்கள் நலனுக்காக எதையுமே வந்து இவங்க அரசியல் இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க சார். இந்த கரூர் விஷயத்துல இப்ப நேற்று நைட் ஒரு பிரேக்கிங் விட்டாங்க பாருங்க, ரிட்டர்ன் பண்ணன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மக்கள் விஷயத்துல யாரும் சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க. அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லைன்றீங்க சார். கொடுக்கறது இல்லைன்றீங்கன்னு எனக்கே கூடாது. கொடுக்குறாங்களா நீங்க சொல்லுங்க. நீங்களும் இப்போ ஸ்டாலின் அவர் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு ஒரு 10 விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கா? என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல சார், எல்லாமே பொய் சார், பின்பம் சார். விளம்பரம் எத்தனை கோடி பாத்தீங்களா ஒரு வீடியோக்கு? போட்டாங்களா இல்லையா? எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ரீலுக்கும் அவ்வளவு செலவு பண்றாங்க. ஸ்டூடெண்ட் எடுத்து கிளீனா காமிச்சிட்டாங்களா ஒரு சேனல்ல? யார் வீட்டு பணம் சார் இதெல்லாம்? யார் வீட்டு பணம்? ஆமாம் சார், இது எல்லாமே வந்து எலெக்ஷன்ல வந்து பிரதிபலிக்குதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நிச்சயமா பிரதிபலிக்கும் சார், கட்சியே இருக்காது, கவலையே படாதீங்க. ஓகேவா? நான் திரும்பவும் சொன்ன மாதிரி 100% வந்து தாவைக்க தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க டிசைடிங் இடத்துல இருக்காங்க சார். இன்னைக்கு நடப்பு அரசியல் பத்தி நம்ம நிறைய பேசணும். இன்னைக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி சார். நன்றி.